ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற அந்த படத்தோட லைவ் ஆக்ஷன் மூவியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் 2010 வந்த மூவி. ஸோ அந்த மூவியுமே சேம் டீன் டேப்ளோ அப்படின்றவர் தான் ஆக்சுவலாக டேரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மூவியுமே இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அனிமேஷன் மூவியை இவங்க லைவ் ஆக்ஷனாக மாற்றும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸை வச்சு நிறைய படங்கள் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு, ஒரு சில படங்கள் ஹிட்டும் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு அனிமேஷன் படத்துக்கான ஒரு நல்ல லைவ் ஆக்ஷன் படமா அமைஞ்சிருக்கா அப்படின்றதான் நம்ம படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த படம் அஃபிஷியலாக 8ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியர் ஷோ வந்து போட்டாங்க. அன்னைக்கே நான் பார்த்துட்டேன். பட் எதனால என்னால் அன்னைக்கே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேங்க. பிகாஸ் வந்து நான் இப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால என்னால் பெருசா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இவ்வளோ நாள் லேட் ஆனாலுமே இன்னைக்கு தான் இந்த படம் அஃபிஷியல் ரிலீஸ் ஆகுது, இந்த 13th. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜே ஓஷல், கிரிட் பூட்லர், அமெரிக்கா ஃபெரேரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவராலா இந்த படத்தோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு சொல்றேன். மேக்ஸிமம் அனிமேஷன் கதையை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐலாண்ட் ஆஃப் பர்க் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள்ஸ் எல்லாருமே ஒரு வைக்கிங்ஸ். ஸோ அவங்க வந்து டிராகன்ஸை வேட்டையாடுறவங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மட்டும் டிராகன் மேல ஆரம்பத்துல அவன் வேட்டையாடணும்னு இருந்தாலுமே அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஸோ அது எப்படி அவன் ஹேண்டில் பண்றான், எப்படி அந்த மக்களுக்கு புரிய வச்சான் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சூப்பராகவே இந்த படத்துல ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாசிட்டிவா நான் பாக்குறேன். இந்த படத்தோட கான்செப்டை அவங்க லைவ் ஆக்ஷனா வந்தாலுமே அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல நடிச்ச காஸ்டிங் நம்ம சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்லி லைவ் ஆக்ஷனா உங்களுக்கு உண்மையா கொண்டு வரும்போது ஒரு சில விஷயங்களை இவங்க தனக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேரக்டர்ஸ் வந்து அனிமேஷன்ல ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லைவ் ஆக்ஷனா உங்களால ரியலான ஒரு கேரக்டர் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்லவே முடியாதுங்க. பிகாஸ் உங்களுக்கு அனிமேஷன் மூவில பார்த்திருந்தீங்கனாலுமே எல்லாருமே நமக்கு ரியலா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வைக்கிங்ஸ்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றத நமக்கு கிளியராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால இந்த படத்துல வந்த கேஸ்டிங் எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஆப்டாவே இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம லைவ் ஆக்ஷன் மூவி தான் பாக்குறோம், ஒருவேளை அனிமேஷன் மூவியை நமக்கு திருப்பியுமே நமக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது. அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காங்க. அதுவுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிக்கப் கேரக்டர் பிளே பண்ண ஜே பாஷல், ஸோ இவரா இருக்கட்டும், அதே மாதிரி அமெரிக்கா ஃபெரேரா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிட் அப்படின்ற அந்த கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க, இவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு கரெக்டான டீமை தான் நமக்கு இந்த படத்துக்கு அவங்க காஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஆக்டிங் ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நீங்க அந்த படத்துல என்ன மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் தான் இந்த இடத்தையுமே அவங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியே நம்ம பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல அவங்க பண்ண விஷுவல்ஸை சொல்லலாம். பிகாஸ் விஷுவல்ஸா பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் வேணா நம்ம பிசுறு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர மேக்ஸிமம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எங்கேயுமே பெருசா பிசுறு அடிக்காத மாதிரி தான் நமக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே முக்கியமா அந்த ஐலாண்டை காமிச்ச ஒரு விதமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய டிராகன்ஸ்லாம் அவங்க காமிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டூத்லெஸ்ங்க, அந்த ஒரு டிராகன் அதுச்சு அந்த செல்ல குட்டி எந்த அளவுக்கு அழகா இருக்கு, சத்தியமா அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க, அவ்வளவு கியூட்டா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சில டிராகன்ஸ் வந்து நம்ம பாக்குறதுக்கு கொடூரமா இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே அதுவுமே ஒரு கியூட்டான ஒரு பீயிங் தான் அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. மெயினா இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, சோ டிராகன்ஸும் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம தான் அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். அதுவுமே தன்னோட ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்மள வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றதையுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுலயுமே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிடன் டிராகனா ஒரு டிராகனை காமிப்பாங்க. அந்த டிராகனையுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ விஷுவலா பார்க்கும்போது நமக்கு பெருசா எந்த குறையுமே சொல்ல முடியாது. எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், ஆர்ட் டிசைனிங் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா காஸ்டியூம் டிசைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரான ஒரு காஸ்டியூம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சோ இதுதான் ப்ராப்பரான ஒரு அனிமேஷனை லைவ் ஆக்ஷனா மாத்தக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்டா நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறம் எமோஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிக்கப்ஸுக்கும் நம்ம டூத்லெஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. லைக் எப்படி ஆரம்பத்துல அந்த பையன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டிராகன் கிட்ட போய் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் அது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் எப்படி அந்த பாண்டிங் பில்ட் ஆகுது அப்படின்றத காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து டிராகன்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துக்கிறான் அப்படின்றது எல்லாமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சோ இதை தாண்டி நம்ம பாசிட்டிவா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சில ஹியூமர் சென்ஸுமே இந்த படத்துல நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ ஓகே, இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குது இந்த படத்துல. சோ நெகட்டிவா இந்த படத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசா நெகட்டிவ் தெரியல. பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்த வேணா சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அனிமேஷன்ல என்ன மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க லைவ் ஆக்ஷன்லயுமே எடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து இந்த படத்துல வந்து பெருசா ஏதாவது விஷயங்களை மாத்திருப்பாங்க, ஒருவேளை வந்து அனிமேஷன்ல வந்து எனக்கு இந்த எமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா
இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா தோணலாம். பிகாஸ் அவங்க வந்து பெருசா எதுவுமே மாத்தல. அது என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்னா ஓகேங்க, இந்த அளவுக்கு எமோஷன் கொடுத்தா ஓகே, பட் இது ஒரு லைவ் ஆக்ஷனா மாத்தும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமா கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது ஒரு சின்ன நெகட்டிவா படலாமே தவிர அதை தாண்டி இதை பெருசா நம்ம நெகட்டிவா சொல்ல முடியாதுங்க. உண்மையிலேயே விஷுவலா இந்த படத்தை அவங்க பிரசன்ட் பண்ண விதத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷனோட ரீமேக் மூவி நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நீங்க தாராளமா குழந்தைங்களோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். முக்கியமா அந்த டூத்லெஸோட கியூட்னஸ்க்காகவே நான் தாராளமா சொல்லுவேன். இந்த படத்துக்கான ரேட்டிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 5க்கு நான் கண்டிப்பா 5 தருவேங்க. எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பாத்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நான் இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.